ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தத்தின் ரத்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நினைத்ததை முடிப்போன் என்ற படத்துலேருந்து ஒரு அருமையான காட்சி, ஒரு முக்கியமான காட்சியும் கூட. அது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, புரட்சித் தலைவர் என்னோடய ரசிகர்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் அனைவரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. அதாவது பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்திக்கக்கூடாது. உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உடல் ஒத்துழைக்கும். ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். உடம்பு நன்றாக இருந்தால்தான் உழைக்க முடியும். உழைத்தால் நன்றாக பிழைக்க முடியும் அல்லவா? இதுதான் உண்மை. அதான் புரட்சி தலைவர் சொன்னார். அதனால் நினைத்ததை முடிப்போம் என்ற படத்திலிருந்து இந்த காட்சியை பாருங்கள். புரட்சித் தலைவர் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கிராமத்தில் நின்று தன் தங்கச்சியை பிரதேசத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பேண்டு வாசிக்க வருவார். அப்பொழுது ரஞ்சித் அவர்கள் ஒரு பாட்டு உன்னை போல இருக்கிறார் சொன்ன உடனே அவரை கூட்டி கொண்டு வாங்க, ராஜ மரியாதையோடு கூட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு காரெல்லாம் அனுப்புவாங்க. அப்போ காரில் உட்காந்து இவர் வந்துடுவார். யார்? சுந்தரம் அவர்கள் வந்துடுவார் ரஞ்சித் சார் வீட்டுக்கு. அதாவது சுந்தரம் எம்ஜிஆர் சார் அவர்கள் ரஞ்சித் குமார் எம்ஜிஆர் சார் அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவார். பெரிய ஒரு மாளிகைக்கு வந்து விடுவார். அப்பொழுது இவரிடத்தில் எல்லாத்தையும் பேசி உன் தங்கை திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். என்னோடய தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் நீ ரஞ்சித்தாக நடிக்கணும், அதுக்கு உனக்கு சம்பளம் 500 rupees, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவார். சரிங்க சார், நான் என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கலான்னு பேண்ட் வாசிக்க வந்தேன். நீங்கள் என்ன உங்களை போய் நடிக்க சொன்னீங்க. அப்படியா? 500 இல்லை, உங்களுக்கு 5000 rupees சம்பளம். ஓகே, உங்கள் தங்கச்சி திருமணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். எவ்வளோ கோடி, எவ்வளோ லட்சம், எவ்வளோ கோடி செல்வானாலும் பரவாயில்ல, நான் நடத்தி வைக்கிறேன். நீ என்னை போல் ரஞ்சித் குமாரை போல் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஏன் சொல்கிறேன் சுந்தரம் அவர்களை அப்படின்னு ரஞ்சித் சார் சொல்லுவார், ரஞ்சித் எம்ஜிஆர் சார் சொல்லுவார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, என்னோட தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. நான் அடிக்கடி வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரணும், அவரை கவனிச்சுக்கொள்ள யாருமே இல்லை. அதனால் நீங்கள் ரஞ்சித் குமாராக இங்கே இருந்து என் தாயாரை கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த பிஸ்னஸ் எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வெளியே வேலை செஞ்சுட்டு வரேன், இதுதான் உண்மை அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். சரிங்க சார், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறார். அந்த காட்சியில் ஒரு காட்சி வரும். இப்போ இவரை தயார்படுத்திடுறாங்க. சுந்தரன் சாரை ரஞ்சித் குமாராகவே மாற்றிடுறாங்க. அப்பொழுது 2 பேரும் நேருக்கு நேராக உட்காந்துட்டு இருப்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சோஃபாவில் உட்காந்துவார், இன்னொரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு உட்காந்து இருப்பார்கள். அப்பொழுது இவர் சுந்தர் சார் நடித்து காட்டுவார். யாருக்கு? ரஞ்சித் குமார் சாருக்கு, அதாவது ரஞ்சித் குமார் எம்ஜிஆர் சாருக்கு நடித்து காட்டுவார். அந்த காட்சி தான் இது. தயவுசெய்து பாருங்கள். இந்த ரஞ்சித் குமார் முன்னாடி எவனுமே சிகரெட் கொடுக்குறாரு, அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் சுந்தரம் நீ ரஞ்சித்தாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னையும் அடிக்கணுமா சார்? இந்த பட்டிக்காட்டானுடைய நடிப்பு எப்படி இருந்தது? அருமை அருமை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த காட்சி. நன்றி, வணக்கம். எல்லாம் என் ரசிகர்களெல்லாம் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.